ஹாய், வெல்கம் டு மஹா டாக்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். யார் இந்த கருப்புசாமி அப்படின்ற விஷயந்தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். வாங்க மஹா டாக்ஸ்குள்ளே போகலாம். எல்லாருக்குமே சிவனோட கதை தெரியும், முருகரோட கதை தெரியும், ராமரோட கதை தெரியும், கிருஷ்ணரோட கதை கூட தெரியும். ஆனால் யாருக்காச்சும் இந்த கருப்புசாமியோட கதை தெரியுமா? தெரியாதவங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட வெக்கேஷன்ஸ் வரும்போது நம்ம ஊர்களுக்கு போவோம். அப்போது நம்மளோட அப்பா அம்மா சொல்லுவாங்க, இதுதான்டா நான் சின்ன வயசில் பார்த்த கோவில், இதுதான் நம்மளோட குலசாமி, இதுதான் நம்மளோட குலதெய்வம்னு அவங்க சொல்லும்போது அந்த ஒவ்வொரு கோவிலும் என்ட்ரன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே கருப்புசாமி இருப்பார். அதே மாதிரி ஒரு ஊர்களுக்கு போகும்போதும் அந்த என்ட்ரன்ஸ்லேயே கருப்புசாமியோட சிலை வச்சுருப்பாங்க. கருப்புசாமி நம்ம தமிழ்நாட்டில் பல கிராமங்களில் இன்னும் வழிபட்டுட்டு தான் இருக்காங்க. நம்மளோட கருப்புசாமி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, கேரளாவிலையும் வழிபடுறாங்க. தமிழ்நாடு கேரளான்னு மட்டும் இல்லாமல் வெஸ்ட் இண்டீஸ், சிங்கப்பூர், மலேசியா, காங்கோ, சவுத் ஆஃப்ரிக்கான்னு பல கண்ட்ரீஸில் நம்ம தமிழர்கள் இங்கேருந்து எங்கெங்கெல்லாம் வாழ போனாங்களோ அங்கே கருப்புசாமியும் கொண்டு போய் வழிபட்டுட்டு வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க இன்னும். இதில் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, கருப்புசாமி ஒரு காவல் தெய்வம். யாருக்கு காவல் தெய்வம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஊர் மக்களுக்கு ஒரு காவல் கடவுளாக இருந்திருக்காரு. இந்த கருப்புசாமிக்கு 3 கதைகள் இருக்குது. அதில் முதல் கதை எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை கீழே இருக்க ஏரியாஸ் அண்ட் கேரளா, இந்த 3 இடத்துல நம்பக்கூடிய ஒரு கதை தான் நான் முதல்ல சொல்ல போகிறேன். முதல் கதை ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது மன்னர் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா, மன்னர்கள் சில ஆட்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க காவலாளிகளாக. எதுக்குன்னா ஊர் மக்களை பாதுகாக்க அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி நம்ம ஊரில் எலக்ட்ரிசிட்டி இருக்குது, சிசிடிவி இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் இது எதுவுமே இல்லாத டைமில் ராத்திரி சமயங்களில் மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. குழந்தைகளை வேறு யாராவது கடத்திட்டு போவாங்க, ஃபாரஸ்ட்லேருந்து அனிமல்ஸ் ஊருக்குள்ளே வரும், இல்லை பெண்களுக்கு சேஃப்டி இருக்காது, இல்லை அவங்களோட பொருட்கள் விவசாயம் பண்ணி கிடைக்கிற பொருட்கள் எல்லாம் திருட்டு போகலாம். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் மன்னர் மக்களை பாதுகாப்பாக வச்சுக்கணுன்றதுக்காக காவலாளிகளை அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி இந்த மதுரையில் ஒரு பர்டிகுலர் கிராமத்தில் காவலர்களில் ஒருத்தராக இருந்தவர் தான் நம்மளோட கருப்பு. அப்படி இருக்கும்போது ஒரு ஊரில் ரொம்ப பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு. ரொம்ப வறட்சி, தண்ணி இல்லாமல், மழை இல்லாமல், சரியான விவசாயம் இல்லாமல் மக்கள் எல்லாமே ஒரு ஊரில் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அப்போது என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா குடும்பங்களிலும் கையில் இருக்க விளைச்சல், அவங்கவுங்க கிட்ட இருக்கிற பயிர்கள் எல்லாம் ஒன்றா போட்டு எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போது ஒரு பர்டிகுலர் குடும்பம் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இன்னும் பயிர்கள் நிறைய வேணும், இன்னும் நெல்கள் நிறைய வேணும்னு சொல்லிட்டு பக்கத்து ஊருங்களில் திருட போகிறாங்க. ஆனால் அங்கே இருக்க காவலாளிகள் அவங்கள துரத்தி விட்டுடுறாங்க. அப்போ அடுத்தது அந்த குடும்பம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சொந்த ஊர்லேயே திருட போகிறாங்க. அப்போ நம்மளோட கருப்பு பார்த்துடுறாரு. அவர் கேட்குறாரு, ஏன் இந்த மாதிரி திருட வந்திருக்கீங்கன்னு கருப்பு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் திருட வரலன்னு சொல்லி பேசி கருப்பை நம்ப வச்சு அவரை அந்த இடத்துல கொலை செஞ்சிடுறாங்க. அடுத்த நாள் பார்க்கும்போது கருப்பு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் அது எந்த மக்களுக்கும் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஆனால் அடுத்த கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பர்டிகுலர் ஃபேமிலி திருட வந்தவங்க பயங்கரமான நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறாங்க அந்த கிராமத்தில். அதே மாதிரி அந்த சமயத்தில் மக்கள் எல்லாமே விளைச்சல் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த ஊரை தாண்டி போகிற மக்கள், அந்த ஊரை க்ராஸ் பண்ணி போகிறவங்க எல்லாருமே இந்த ஊருக்கு கஷ்டப்படுற மக்களுக்கு ஃபுட் கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு அதிசயமான விஷயமும் இந்த ஊரில் நடக்குது. அதே மாதிரி இந்த ஊருக்கு திருட வர திருடர்கள் கூட அமானுஷமாக இறந்து போகிறாங்க. இதை எல்லாமே மக்கள் பார்க்கும்போது அவங்க என்ன ரியலைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு இன்னும் இறந்து போகலை, அவர் நம்ம ஊர் மக்களை இன்னும் பாதுகாத்துட்டு தான் இருக்காருன்னு நம்புகிறாங்க. அதுக்கப்புறம்
கருப்புசாமியை ஒரு சிலையாக வச்சு மக்கள் வந்து வழிபட்டுட்டு வராங்க. அவர் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காடாக மாறுறாரு. மக்களை பயங்கரமாக பாதுகாத்துக்கிட்டு வராரு. இன்னுமே நம்மளோட தமிழ் சினிமாவில் கூட நிறைய படங்களில் வந்து காமிச்சிருப்பாங்க கருப்புசாமியை பற்றி. ஏன்னா ஒரு ஊருக்குள்ளே எந்த ஒரு விசேஷமாகட்டும், எந்த ஒரு திருவிழா ஆகட்டும், அதை முதல்ல கருப்புசாமி கிட்ட தான் போயிட்டு அவங்க நின்று அதை ஒரு பூஜை பண்ணி, அங்கே ஒரு சீட்டு குலுக்கை எடுக்கிறதா இருக்கட்டும், அவருக்கு ஒரு பத்திரிக்கை வைக்கிறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கருப்புசாமி முன்னாடி நின்று தான் அவங்க எந்த ஒரு விஷயமும் முடிவெடுப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஊர் மக்களை வந்து நல்லபடியாக காத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கருப்புசாமியோட முதல் கதை தான் இது. இந்த கருப்புசாமிகளுக்கு வந்து பல கிராமங்களில் பல பேர்கள் இருக்குது. முனீஸ்வர்னு சொல்லுவாங்க, கருப்பன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய பேர்கள் இருக்குது. ஆனால் எல்லாமே ஒரு கருப்பர் சாமி தான். அதே மாதிரி இந்த கருப்புசாமியோட இன்னும் 2 கதைகள் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் எல்லாமே பார்க்க முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.